பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 7ஆம் தேதி சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு நாள். நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால், நல்லா தெரிஞ்சுங்க, தவறு செய்திருந்தால், தவறு செய்யாமல் மனிதன் இருக்க முடியாது. அன்னைக்கு தவறு செய்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட்களில் அந்த தவறை சரி செய்து கொள்ளலாம். ஏன்னா இந்த சந்திர கிரகணத்தை பத்தி நீங்களாம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, சாதாரணமாக பதிவு செய்கிறீர்கள். அது அப்படி இல்லை. மிக முக்கியமான நாள். நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறை திருத்துகின்ற நாள். எப்படி திருத்தலாம்? முன்னோர்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது தவறு செய்திருக்கலாம், இல்லை யாராவது இவர்கள் மூலமாக மறிச்சிருக்கலாம், யாராவது இவர்கள் மூலமாக நஷ்டப்பட்டிருக்கலாம். அவர்கள் கொடுத்த சாபம் உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா தப்பு செய்கிறவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அது என்னைக்குமே தவறு செய்கின்றவர்கள் கண்டிப்பா தண்டனை அனுபவித்தே ஆகணும். பாவ மன்னிப்புலாம் கிடையாது. ஆண்டவன் அதற்குடைய தண்டனையை கொடுத்துருவான். ஆனா அதுக்கு பிராயச்சித்தம் அப்படிங்கிறது உண்டு. இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? அதை என்ன செஞ்சா தப்பிக்கலாம்? அந்த தவறை நாம் உணர வேண்டும் முதல்ல. அப்படி உணர்ந்தாதான் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ண முடியும். அது உணர்ந்தவர்கள் இந்த பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னா, இது ராகு கிரகஸ்தம். இந்த கிரகணம் ராகு கிரகஸ்தம். இதுல திருவாதிரை, சுவாதி, சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரம்லாம் கொஞ்சம் பாதிக்குது. கும்பராசி, மீனராசி, மிதுனராசி, துளாராசி, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு கிரகஸ்தம் அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் செய்த தவறுகளை எப்படி சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு. இது ஒரு 3 மட்டை தேங்காய், ஒரு 3 மட்டை தேங்காய், அதுல அரிசி, உளுந்து, துவரை, துவரம் பருப்பு, கருப்பு உளுந்து, கொஞ்சோண்டு துவரை, அரிசி, பச்சரிசி, இதை வாங்கி நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் வச்சிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த கிரகணத்தின் போது தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா தாராளமா தர்ப்பணம் பண்ணுங்க. இப்படி தர்ப்பணம் பண்ணீங்கன்னா உங்க முன்னோர்கள் சந்தோஷம் அடைவார்கள். ஏன்னா ஒரு தர்ப்பணம் அன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா நீங்க 100 தர்ப்பணம் பண்ணதனுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு ஆள் கிடைக்கலங்க சாமி, நான் என்ன பண்றது? ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்களும் அவங்கவுங்க வீட்டில் பூஜை பண்ணணும், கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, மறுநாள் காலையில், திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க முன்னோரை நினைச்சு 21 முறை தன் கையினால் தண்ணீரை அள்ளி தண்ணீர் அள்ளி விடுங்க. 21 முறை கையில தண்ணி அள்ளி குளிச்சுட்டு நெத்தியில வீபதி வச்சுக்கிட்டு, ஈரத்துணியோட செய்யணுங்கிறது கிடையாது. நல்ல வேஷ்டி கட்டிக்கிட்டு 21 முறை தண்ணி அள்ளி விடுங்க. விட்டுட்டு இந்த தேங்காய், மட்டை தேங்காய் இதை எடுத்துட்டு போய் கோயிலில் கொண்டு போய் தானமா கொடுங்க. பணம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம்
இதெல்லாம் வச்சு இதை கொடுங்க. மட்டை தேங்காய் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொட்டை பாக்கு. கொட்டை பாக்கு பிரிக்காம இருக்கணும், அதாவது பாக்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்பேடு போனீங்கன்னா கிடைக்கும் பாக்கு பழம். இந்த பாக்கு பழத்தை 3 வச்சு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஒரு கோதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவ சுமைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இது நிறைய விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றிவிடும். குழந்தையின்மை, இந்த குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். செஞ்சீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். என் குழந்தை இருக்குங்க, வாய் பேச மாட்டேங்குது, இதை செய்யுங்க, கண்டிப்பா வாய் பேசும். நிறைய விஷயங்களை மாறுதலுக்குட்பட்டது. இந்த கிரகண காலங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான காலம். இந்த கிரகண காலங்களை நம்ம இப்பெல்லாம் உணவு சாப்பிட்றது 24 மணி நேரம் உணவு அப்படின்றது ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டீங்க. நம்முடைய மதத்தில் 24 மணி நேரமும் உணவு அப்படிங்கிறது அருந்தக்கூடாது. இரவு நேரத்தில் உணவு அருந்தக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உணவு அருந்தக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அப்படி முடியாது. நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய சுமைகள், அது ஒரு 10 மணி 9 மணி 8 மணிக்குள்ளேயாவது அதை சாப்பிடணும். இரவு 1 மணிக்கெல்லாம் உணவு அருந்தவே கூடாது. அது துர்போஜனம் அப்படின்னு பேரு. பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரில அது கூட பேசணும். ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இரவு நேரங்கள். அதனால இந்த மாதிரி இந்த சந்திர கிரகணங்களில் இதை செய்தீர்களே ஆனால் சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு வந்து அடையும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.